யூடியூப்ல வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க, அதான் படத்தில் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற காலத்தில் வந்துட்டு அந்த படம் அங்கேருந்து நல்லா போகிறது போகாதது இருக்குது. ரீசெண்டாக வந்து டிராகன் படத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். டிராகன் படத்தை பற்றி ஊரே பேசிடுச்சு, நீ என்னடா பேச போகிறேன்னா அது இல்லை. டிராகன் படம் இப்போ 100 கோடி ரூபாய் எட்டியிருக்கு. முதல்ல டிராகன் பட குழுவிற்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பிரதீப் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது 2வது படம் 100 கோடியோட தொடர்றது. அதுவும் முன்னையோட இது இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 100 கோடியை தொட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு சாதனை தான். கிட்டத்தட்ட ஒரு புதுமுகம் தான் பிரதீப் அவர்களும் சரி, அஸ்வத் மாரிமுத்தும் சரி. ஆனால் டிராகன் படம் வெளிவரத்துக்குள்ளே அவங்க எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆள் ஆயிருக்காங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம், வந்தனம், நான் உங்கள் YSK. டிராகனோட சக்ஸஸ்க்கும் இவ்வளோ கலெக்ட் பண்ணதுக்கும் நிறைய விஷயங்கள் காரணமாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்து மேலே தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதுதான் மார்க்கெட்டிங். என்னடா மார்க்கெட்டிங்கா அப்படின்னா இந்த படத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா நான் அந்த ப்ரொமோஷனை தான் மெயினாக பேச விரும்புகிறேன். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே சூப்பராக மார்க்கெட் பண்ணியிருக்காங்க படத்தை. ஒரு படம் நல்லா போகிறதும் நல்லா போகாததும் அது ப்ரொமோட் பண்ணுற வகையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஏன்னா உள்ள நீ தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் ஆளுங்களை. அதுக்கப்புறம் தான் கதை நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் அங்கேருந்து நல்லா போகிறதும் போகாததும் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த ப்ரொமோஷன் நல்லா பண்ணுறதுலேயே அந்த ஹைப்லேயே போய் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போகிறதும் உண்டு. இந்த ஹைப்பை பார்த்துட்டு படம் போயிட்டு நல்லா இல்லைன்னு வந்ததும் உண்டு. either ways it works. டிராகன் படம் ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ, அதாவது அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து டிராகன் கிடையாது, பிரதீப் அவர்களின் அடுத்த படம் அஸ்வத் மாரிமுத்து கூட கலந்து பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சப்போவே அவங்க ஒரு டீசர் மாதிரி விட்டாங்க. டீசர்ன்றதோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இது நாங்கள் 2 பேர் சேர்ந்து படம் பண்ணுறன்றது. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. காலேஜ் சீனியர் அண்ட் ஜூனியர் 2 பேரும் அன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற காலத்தில் வந்துட்டு அவர் அஸ்வத் மாரிமுத்து ஒரு ஆங்கிள் வச்சு சும்மா ஒரு கேமரா வச்சு பார்க்கும் போது இடையே வந்து நில்றா அப்படின்னு இருக்காரு, இவருன்னு நின்றுருக்காரு. அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க. நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு நீ கேமராவில் நல்லா தான்டா தெரியுற, நேரில் தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10-12 வருஷம் கழிச்சு 2 பேருமே நல்லா ஒரு படம் பண்ணிட்டு சரி 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்ற மாதிரி வந்திருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்துவோட முந்தைய சக்ஸஸ் ஓ மை கடவுளே, அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரம் த டைரக்டர் அண்ட் ரைட்டர் ஆஃப் ஓ மை கடவுளேன்னு தான் அவர் ஆரம்பித்தது. அந்த இடத்துல பிரதீப்புக்கு ஃபேஸ் நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நான் லவ் டுடேல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவர் தான் டேரக்டும் பண்ணியிருந்தாரு. படம் அந்த படமே 100 கோடி ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணிச்சனால அவர் நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டார். இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். அதுக்கடுத்தது AGS ப்ரொடக்ஷன். AGS ப்ரொடக்ஷன் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ப்ரொடக்ஷனாக மாறிட்டாங்க. பெரிய ப்ரொடியூசராக இப்போ எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் அவங்க தான் இருக்காங்க. நிறைய ப்ரொமோ பண்ணுறதா இருக்கட்டும், AGSக்கு தனி விளம்பரமே தேவையில்ல அந்த அளவுக்குன்ற மாதிரி ஆயிட்டாங்க. டிராகன் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அதாவது டைட்டில் ரிவீல் பண்ணுறாங்க. மேடம் என்ன மேடம், எப்படி மேடம் டைட்டில் கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே டைட்டில் நல்லா ஃபயராக இருக்கணும்னு, ஃபயராக தானே, இந்த பாருங்க மேடம் டிராகன். அந்த டைட்டில் ரிவீல் பண்ணுற நேரத்தில் பின்னாடி பார்த்தா 2 பேர் நிற்கிறாங்க. யாரா அவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா நம்ம விஜய் சித்து அவர்களும் அர்ஷத் கான் அவர்களும். இவங்க 2 பேர் இந்த படத்துக்கு என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்களும் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. பரவாயில்லையே, படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப்பில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க, அதான் படத்தில் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க இப்படின்றது தான் எல்லாரோட எண்ணமாகவே இருந்துச்சு. நானும் அப்படி தான் நினச்சேன். யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, படத்துக்கு கூப்பிட்டுட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பெருசாக போகலை. அது அவங்க நடிச்சிருக்காங்கன்றது பெருசாக தெரியாத அளவுக்கு போயிருச்சு. இந்த படத்தில் டைரக்டர் அவர்கள் வந்து ரீஇன்ட்ரடியூசிங் விஜய் சித்து அந்த அர்ஷத் கான்ன்ற மாதிரியே போட்டிருந்தாரு. என்னதான் டைரக்டர் வந்து இவங்களை நான் ஃபேம்காக யூஸ் பண்ணல, அவங்க 200K சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் கூப்பிட்டேன்னு சொன்னாலுமே வளர்ந்து வரத்துக்குள்ளேயும் அவங்க தனி ஃபேம் ஆயிட்டாங்க. ஐ மீன் இந்த படம் வந்து முடியறதுக்குள்ளேயுமே, ரிலீஸுக்கு வரத்துக்குள்ளேயுமே அவங்களோட ஃபேம் எங்கேயோ போயிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுவுமே ஒரு மார்க்கெட்டிங் இதுதான் நான் சொல்லுவேன். தனக்கு தெரியாம அவருக்கு என்னன்னா அவங்க பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால என் படத்துல வைக்கிறேன் அப்படின்னு நினைச்ச ஆளுக்கு தன்னை அறியாமையே அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா போயிருச்சு. இன்னும் சொல்ல போன என்னன்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருந்தாங்க. அவங்க தனியாக சேனல் ஆரம்பித்தப்பறம் அவங்களுக்கு அட்டென்ஷன் எக்கச்சக்கமாக கிடைக்க ஆரம்பிச்சிருது. இது ஒரு முக்கியமான விஷயமா நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அண்ட் தென் ஹீரோயின்ஸ், இதை கேட்டோடனே நிறைய பேர் தப்பான ஒரு எண்ணத்தில் பார்ப்பீங்க. அப்படி கிடையாது. ஹீரோயின்ஸ் செலக்ட் பண்ணது வந்துட்டு இவங்க எப்படின்னா கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஹீரோயின்ஸ் கிடையாது. ஆனாலுமே அவங்கவுங்க இடத்துல தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் பண்ணக்கூடிய ஹீரோயின்ஸ் இவங்க எப்படின்னா தமிழ் சினிமாவில் டாப் 10ல் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் இருக்குமான்றது சந்தேகம் தான். ஏன்னா இவங்க 2 பேர் வேற ஒரு மொழியை சார்ந்தவங்க, வேற ஒரு படங்கள் நடிக்கக்கூடிய ஆளுங்க. தமிழ் சினிமாவில் இவங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். அப்படிப்பட்ட 2 ஹீரோயினை எடுத்துகிட்டு வந்தோடனே என்ன அது அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க. ஆனால் ஹீரோயின்ஸ் யாருன்னு ரிவீல் பண்ண உடனே தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆச்சு. அனுபமாவா
அப்படி ஒரு ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா பிரதீப் அவர்கள் வந்து முன்னாடியே நிறைய இடத்துல சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஹீரோயின்ஸ் தேடுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. அனுப்பமா அப்படின்னா இவனுக்கு அனுப்பமாவா அந்த ஒரு நெகட்டிவாக ஒன்று இதாகிட்டோம். அப்புறம் கைடு லோவரை நிறைய பேர் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் பார்த்துருப்பாங்க, என்னையும் உட்பட நான் நிறைய வாட்டி அவங்களை இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். அவங்க ஆன் போர்ட்னோடனே ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி, எனக்கு இவானா எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் கைடு லோவரையும் நான் பார்த்தேன். ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி ஓகே படத்தில் வந்துட்டாங்க அப்படின்றது, இது ரெண்டுமே படத்துக்கு ஒரு அடிஷனல் வேல்யூ கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அந்த என்னன்னா இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டா படத்துக்கு போகலாமா வேணாமன்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம். எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது எப்படி தெரியும்? ரொம்பவே சிம்பிள். டீசரை வச்சு தான் உள்ள ரொம்ப 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 இழுத்தாங்க. டீசர் பார்த்த உடனே டான் டூன்னு ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக பரவச்சு இந்த வேர்டு. அது பெரிய அட்வான்டேஜாக முடிஞ்சதுன்னு சொல்லணும். உண்மையில டான் 2 தானா? அப்போ அதுவே ஒரு நெகட்டிவ், எல்லாமே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் தான். அது எடிட்டர் கையில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐ மீன் என் ஃப்ரெண்டும் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் அதுக்காண்டி மட்டும் சொல்லலை. அண்ட் ஆல்சோ அவர் படத்தையும் நடிச்சிருக்காரு. ஃபோட்டோ என்னதுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பின் பாயிண்ட் பண்ணுறேன். அதுதான் என்னோட ஃப்ரெண்ட். ஹி வாஸ் மை காலேஜ் மேட். இப்போ வந்து சினிமாவில் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐ திங்க் அவரோட கட்ஸ் எங்கேயா இருந்திருக்கலாம். படத்தில் நிறைய நடிச்சிருந்ததில்ல, இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணியிருப்பாருன்றது சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். அண்ட் தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ரொமோஷன் கடைசியாக பண்ண அந்த 1-1.5 வாரம் ப்ரொமோஷன் தான் படத்தை வந்து டெஃபினட்டாக ஒரு ஓப்பனிங் கிடச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா டான் டூ நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க. இப்போ அதெல்லாம் உட்காந்து அவர் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு இடத்துலையுமே. டேரக்டர் போயிட்டு அது டேரக்டர் ஃபேஸ் நிறைய இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணது விஜய் சுது விளாக்ஸில். அண்ட் தென் அகெயின் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணோன்னே அதுதான் எக்ஸ்ட்ரீமாக தெரிச்சுது. ரொம்ப போயிட்டு அப்போ அந்த படத்தில் ஏதோ இருக்குடா, போய் பார்த்தேன்னு அவரோட பழைய படங்கள்லாம் பெருசாக ஹிட் ஆச்சு. கலைஞர் டிவியில் வந்து டிராகன் படம் இயக்குனர் வந்து அவரின் கார்த்திக் ஒரிஜினாலிட்டி படத்துக்கு பேரே மாற்றிட்டாங்க. டிராகன் மூவிஸ் டேரக்டர்ஸ் அஸ்வத் மாரிமுத்துஸ் கார்த்திக் ஒரிஜினாலிட்டி இப்படின்ற மாதிரியே டைட்டிலே மாற்றிட்டாங்க. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், கலைஞர் டிவியில் இன்னுமே அப்போ மாற்றிட்டாங்க பேரை. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு அந்த வர்ஷினிலாம் அந்த பேர் ரொம்ப பாப்புலர் ஆனதும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தான் படத்துக்கு இழுத்தது. இதை விட ஒன்று நடந்துச்சு படம் முடிஞ்சப்புறம். ஐ மீன் படம் பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் ஆனப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு, அது இன்னமும் தூக்கி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். படத்தை பார்த்துட்டு சில பேர் கேட்டது, மச்சான் இந்த தீமா சாங் வரவே இல்லையா இந்த படத்தில் அப்படின்னு. என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல் வந்து படத்தில் பார்த்துருக்கானுங்க. அந்த மீமு ஆக்சுவலி ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. அது இன்னுமே படத்துக்கு ஒரு அட்வான்டேஜ்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரீசன்ஸ் தான் ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டிராகன் படத்தை எப்படி ஹெல்ப் பண்ணி 100 crores அச்சீவ் பண்ணியிருக்குன்றதை நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா 2 பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட் ஜஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வீடியோ பிடிக்கலாம் பெரிய டிஸ்லைக் கொடுங்க. தட் கீப்ஸ் மீ மோட்டிவேட்டட். அண்ட் தென் நன்றி, வணக்கம்.